வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிக் ஃபைபர் ஓடிடி பிளானை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து இந்த iOSக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்க. கட்டாயம் சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் ஆண்ட்ராய்டோட ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளேபாக்ஸ் டிவி ஆப்பை. அதுபோக நீங்கள் இந்த ஆப்பிள் ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் டிக் ஃபைபரில் கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் கொடுத்து ஓடிபி மட்டும் வரும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி உள்ளே லாகின் பண்ணால் போதும். தேவையான ஓடிடி பிளாட்ஃபார்மை நீங்கள் கிளைம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது, நிறைய பேர் கமெண்டில் வந்து நான் அந்த மாதிரி லாகின் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. வெல்கம் மெசேஜ் வந்து எல்லாேருக்கும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆகஸ்ட் 1 இருந்தால் அந்த பிளான் வந்து அப்ளிகேபிள் ஆகுது. அப்போது ஆகஸ்ட் 1 அதுக்கு அடுத்து ரீசார்ஜ் பண்ண எல்லாருக்கும் மட்டும்தான் ஓடிடி பிளானுக்குள்ளே 30 ரூபாயும் எடுத்து அது வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இது எது நீங்கள் போன மாதம் 31 இல்லை 30 ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த ஓடிடிக்குள்ளே 29 ரூபா 50 பைசா வந்து உங்களுக்கு பிளான் அமௌண்ட்டில் ஆட் ஆகிருக்காது. ஸோ அதுக்குள்ளே ரூபா எடுத்திருக்காது. அதனால் உங்களுக்கு வந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வராது. நீங்கள் அடுத்த ரீசார்ஜ் இந்த மாதத்தில் பண்ணுவீங்களா, அந்த 1 பிறகு வர ரீசார்ஜுக்கு மட்டும்தான் ஓடிடி பிளான் வந்து அவைலபிள் வந்து உண்டு. அதுக்கடுத்து மூணாவது என்ன சந்தேகம் கேட்டிருந்தாங்கன்னா, லைவ் சேனல்ஸ் என்னென்னலாம் இந்த ஆப்புக்குள்ளே ப்ளேபாக்ஸ் டிவி ஆப்புக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸ் தான் வருது. அதாவது நியூஸ் சேனல்லாம் வந்து எல்லா லாங்குவேஜில் உள்ள சேனல் வருது. அதுபோக சில மியூசிக் சேனல் எல்லாமே ஃப்ரீ டு ஏராக கொடுக்க சேனல்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. தமிழ் லாங்குவேஜை பொறுத்தவரை அதிகபட்சம் ஒரு 20 சேனல்ஸ் தான் உள்ளே வந்து இருக்குது. மியூசிக்கில் நிறைய சேனல்ஸ் இருந்துச்சு. சன் டிவி, கேடிவி இந்தமாதிரி சில சேனல்ஸ் வந்து லிஸ்ட்டில் இருந்தாலும் அதை நம்ம கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக அவங்களோட சன் நெக்ஸ்ட் ஆப்புக்கு தான் போகுது. மற்றபடி இதில் வந்து எதுவுமே ப்ளேலாம் ஆகலை. நாலாவது சந்தேகம், சில இந்த மாதிரி வவுச்சர் இருக்கிறத வந்து எப்படி கிளைம் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுதுன்னு நிறைய பேர் டவுட் இருந்து. வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ப்ளேபாக்ஸ் டிவி ஆப்பில் அந்த வவுச்சர் இருக்க ஆஹா தமிழ் இருக்குன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அடியிலேயே ரெடீம் கோடு கூப்பன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டு அதோட ஓடிபி எடுத்து இந்த கூப்பன் கூட ஃபஸ்ட்டே காப்பி பண்ணி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு டேரெக்டாக அதில் பேஸ்ட் பண்ணி ரெடீம் கொடுத்தாலே போதும். அதுக்கடுத்து ஆக்டிவேஷன் எது பண்ணதாக இருந்தாலும் ஆஹா டிவியோட மொபைல் ஆப்பில் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் இது டிவியில் லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணுதேன். ஓப்பன் பண்ண பிறகு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிட போகிறோம். அடுத்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்து அதோட ஓடிபி வந்து இதில் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கிடுவோம். அடுத்து ப்ளேபாக்ஸ் டிவி ஆப்புக்குள்ள உள்ள கூப்பன் கோடை நம்ம வந்து காப்பி பண்ணியிருப்போம்ல, அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அப்ளை கொடுக்கணும். கூப்பன் வேலிடாக என்னென்னு காட்டும். அதுக்கடுத்து ப்ராசஸ் கொடுக்கணும். அவ்வளோதான், கூப்பன் கோடு வந்து ரெடிம் ஆகிருக்கும். அதுக்கடுத்து கீழே அடியில் மெனுக்குள்ளே போனோம்னா நம்மளோட ப்ரொஃபைல் நேம் வந்து காட்டும். அது கீழே லிங்க் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் இப்போ டிவிலையும் இந்த ஆஹா தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிங்க் டிவைஸை கிளிக் பண்ணி கியூஆர் கோடு டிவியில் காட்டுற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் போதும். அப்படியே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அப்படியே அதில் வந்து ஆட் ஆயிரும். நமக்கு என்ன பிளான் ஆட் ஆகிருக்குங்கிறத நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரெண்டல் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்துக்கலாம். தமிழ் குவார்ட்டர்லிங்க இதில் வந்து நம்ம பிளான் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பிளானில் நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல் ஹெச்டியில் வந்து நம்ம 1080p பிக்சலில் வந்து வீடியோட குவாலிட்டியில் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஆட்ஸ் வந்து கட்டாயம் வரும். ஆட்ஸ் ஃப்ரீ கிடையாது, ஆட் வந்து உண்டு. அதுக்கடுத்து 2 ஸ்க்ரீனில் அட் அ டைமில் வாட்ச் பண்ணிக்கலாம். டிவி, மொபைல் அல்லது லேப்டாப்பில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது நம்ம நார்மலாக அந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணதாக இருந்தால் 99 ரூபா 3 மாதத்துக்கு வரும். அதாவது ஒரு மாதத்துக்கு 33 ரூபா வரும். அதை வந்து நமக்கு இந்த பிளான்லேயே வந்து வருது. அப்படி கணக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து பெர் மந்த்துக்கு 33 ரூபாங்கிறது வந்து நமக்கு இந்த 30 ரூபா ஓடிடி பிளான்லேயே வருது வந்து நமக்கு லாபம் தான். அதுமாரி டிவியில் லிங்க் பண்ணதுக்கு நீங்கள் டிவியில் வந்து ஆஹா தமிழை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதில் மேலே லிங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இந்த கியூஆரை வந்து நம்ம மொபைல் ஆப்போட ஸ்கேனரை வச்சு ஸ்கேன் பண்ணால் போதும். இல்லை இந்த கோடை கூட என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்போது மொபைலில் உள்ளது அப்படியே டிவிலையும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஆட் ஆயிரும். அடுத்து டிஸ்கவரி ப்ளஸ்ஸு, இதை கிளைம் பண்ணுறது அது ஆஹா தமிழ்லேருந்து இது வந்து கொஞ்சம் வித்தியாசம். வவுச்சர் கூட வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிடுங்க. அந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலேயே 3 லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த இதில் மொபைல் நம்பரை கொடுத்து நம்ம ஓடிபி வந்து என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணோன்னே லிங்க் டிவி ஆப்புன்னு காட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டே டிவிலையும் இதேமாரி டிஸ்கவரி ப்ளஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்கன்னா டேரெக்டாக ஒரே டயத்தில் இதுலேயும் அதுலேயுமே லிங்க் பண்ணிக்கலாம். அதனால் டிவியில் தேவைப்படுறவங்க அட் அ டைமில் அதுலேயுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிடுங்க. இங்கே ஓடிபி கேட்டோன்னே லிங்க்கு டிவியில் லிங்க் பண்ணதுக்கு அதில் ஒரு நம்பர் வரும். அதையும் இந்த பேஜில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரே டைமில் இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, நான் அந்த நம்பர் வந்து கேட்கு. இப்போ நம்ம டிவியில் காட்டுது அதே நம்பரை இதில் வந்து நான் என்ட்ரி வந்து பண்ணிக்கிடுதேன். நான் வந்து அட் அ டைமில் ரெண்டுலேயுமே ஒரே நேரத்தில் லாகின் வந்து பண்ண போகிறேன்.
இதுக்கு அடுத்து தான் கூப்பன் கோடு கேட்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே அந்த வவுச்சர் வந்து காப்பி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் பேஸ்ட் பண்ணி ரெடீம் பண்ணணும். இவ்வளோதான். ரெடீம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளைம் வந்து ஆயிரும். இப்போ அடிக்க நம்பர் வந்து டிவியில் லிங்க் பண்ணக்குள்ள நம்பரு சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கடுத்து கூப்பன் வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்த கூப்பனை வந்து நம்ம கிளைம் பண்ண போகிறோம். இப்போ இதில் அப்ளை வவுச்சர் அப்படின்றது அந்த அப்ளை வவுச்சரில் தான் அந்த இதை வந்து நம்ம கிளைமே பண்ண போகிறோம். இந்த ரெடீம் வவுச்சரில் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து கண்டினியூ. ஓகே, இப்போ நமக்குள்ளே இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட்டடே ஆயிருச்சு. இவ்வளோதான். இது அட் அ டைமில் டிவி உங்களுக்கு மொபைல் ஆப் ரெண்டுலேயுமே ஒரே டயத்தில் டிஸ்கவரி ப்ளஸை பொறுத்தவரை லாகின் பண்ணுறது ஆப்ஷன் வந்து இருக்குது. டிஸ்னி ஹாட்ஸ்டாரை பொறுத்தவரை உங்களுக்கு டிவிலையும் மொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம டிக் ஃபைபரில் கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணாலே போதும். ஓடிபி கேட்கும், ஓடிபி வச்சு லாகின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடிடி பிளான் வந்து உள்ளே வந்து ஏறிக்கிடும். அப்படி ஏறலனாலுமே இந்த இதுக்குமே கீழே 3 லிங்க் கொடுத்துருக்காங்க. லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து அதை வந்து கூப்பன் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ கூப்பன் கூட கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காகவே மொபைல் நம்பரை வச்சே நீங்கள் வந்து ஓடிடி வந்து லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து மற்றதோட ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கடுத்து மெயினாக ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, அதை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது 6 மாதம், 1 வருஷம், 3 மாதம் பிளான்லாம் டிக் ஃபைபரில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாம் 1 வருஷத்து பிளான் வந்து டிக் ஃபைபரில் வந்து உண்டு. ஆனால் இப்போ கொடுத்துருக்க நான் போன வீடியோவில் போட்ட ரீசன்ட் பிளானுக்கு வந்து 1 இயர் பிளான் வந்து கிடையாது. பழைய அதுக்கு முன்னே உள்ள எல்லா பழைய பிளானுக்கும் 1 இயர் பிளான் வந்து உண்டு. 12 மாதத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா கூட 2 மாதம் வந்து ஃப்ரீ வரும். அதாவது 12 மாதம் ரீசார்ஜ் பண்ணால் 14 மாதமாக ஓடும். ஆனால் இப்போ உள்ள புது பிளானு கிடையாது, பழைய பிளானுக்கு வந்து உண்டு. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது டவுட் இருந்தனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.